வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து we have discussed about the inventory control. ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், ஸோ அது ரிலேட்டடான சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் which were asked in the TRB examinations. சரியா? ஸோ இது வந்து we have discussed already in the part 1 and part 2 of the video. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலைன்னா you can go and check it out. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். you can go and watch it out. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம், அதோட கண்டினியூஷன். சரியா? ஸோ லாஸ்ட் இதில் வந்து அப் டு ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த டிஆர்பி எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வரையும் வந்து செக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வி வில் டிஸ்கஸ் அபவுட் த வேரியஸ் அதர் எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ். ஸோ லைக் டிஎன்பிஎஸ்சி, டான்செட், ஸோ அதர் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் போர்ட்ஸ், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கேட் எக்ஸாமினேஷன். ஸோ இது ரிலேட்டடான கேட்ட இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வி வில் டிஸ்கஸ். ரைட்? ஸோ வீடியோ போகணும்னால இஃப் யூ ஆர் watching first time our channel, so don't forget to subscribe our channel and give support to us. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Right? So okay, let's start with the video. So first வந்து start with the TNPSC questions. So previous yearsல கேட்ட TNPSC questions related to the inventory control. சரியா? So first question, buffer stock plus reserve stock plus safety stock so equals to கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணையிலே சொல்லியிருக்கோம். பஃபர் ஸ்டாக், ரிசர்வ் ஸ்டாக், சேஃப்டி ஸ்டாக் மூணுமே வந்து ஸ்லைட்லி டிஃபர் ஆகும். சரியா? ஸோ சேஃப்டி ஸ்டாக்குங்கிறது இஃப் மை லீட் டைம் இஸ் எக்ஸீட், எனக்கு வந்து இப்போ 2 வீக்ஸில் எனக்கு வந்து வரணும் ப்ராடக்ட், பட் 2 வீக்ஸில் எனக்கு கிடைக்கல. ஸோ இட்டு பியாண்ட்ஸ் 3 வீக்ஸ் வந்து இப்போ லேட் ஆகுது, எக்ஸ்ட்ரா 1 வீக் வந்து டிலே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டயத்தில் வந்து ஐ ஹவ் டு மேனேஜ் மை டிமாண்ட். ஸோ அந்த இதுக்காக வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் சம் ஆஃப் த ஸ்டாக். ஸோ அது பேர் தான் சேஃப்டி ஸ்டாக்னு படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ரிசர்வ் ஸ்டாக். ஸோ ரிசர்வ் ஸ்டாக்னா லீட் டைம் வந்து அதே தான், 2 வீக்ஸ் தான் இருக்கும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டிமாண்டை விட அதிகமான இருக்கு. இப்போ எனக்கு வந்து 1000 தான் இப்படி தேவைப்படும், ஒரு நெக்ஸ்ட் 2 வீக் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பேன். பட் அந்த டயத்தில் 1500 எக்ஸஸாக வந்து எனக்கு வந்து தேவைப்படுதுன்னா ஸோ ஐ ஹவ் டு மேனேஜ் தட் டிமாண்ட் ஆல்சோ. ஸோ தட் கம்ஸ் அண்டர் த ரிசர்வ் ஸ்டாக்னு அர்த்தம். சரியா? ஸோ பஃபர் ஸ்டாக், ஸோ இதை வந்து நார்மல் கன்செப்ஷன். ஸோ நார்மலாக வந்து எனக்கு கன்செப்ஷன் இருக்கும் டூரிங் த லீட் டைம். ஸோ இதான் பஃபர் ஸ்டாக்னு அர்த்தம். சரியா? So if you are adding buffer stack, reserve stack and safety stack, so இது மூணை ஆட் பண்ணீங்கன்னா you will get the reorder point கிடைக்கும். So இது மூணை வந்து இந்த ஆட் பண்ணோம்னா we are having the reorder point பேஸ் பண்ணி தான் we are having this type of stocks. சரியா? So ஒன்னு வந்து we have discussed. So addition பண்ணீங்கன்னா reorder point. So answer for the question is reorder point. சரியா? So next is cycle counting in inventory. So cycle counting னா என்னன்னு கேட்டிருக்காங்க. So it provides a measure of inventory turnover. So it assumes that all inventory records must be verified with the same frequency. So it is a process by which inventory records are periodically verified. So cycle வந்துட்டால என்ன அர்த்தம்? So ஒரு சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னா again next cycle. So there is some periodical verification. So 2 weeks on or 2 months once வந்து எனக்கு வந்து எவ்வளவு inventory இருக்கு. So again வந்து I am going to place the order or not. So இதெல்லாமே வந்து based on the cyclic counting தான். சரியா? So cyclic counting னா periodical verification வரணும். So it is the process by which inventory records are periodically verified. So 2 weeks or 2 months once. So I am going to periodically verify my inventory records. Cycle counting அர்த்தம். சரியா? So next question, economic order quantity is the quantity at which the cost of carrying. So at EOQ ல வந்து படிச்சிருந்தோம் cost of ordering cost equal to cost of holding cost or carrying cost, ரெண்டுமே ஈக்குவல் இருக்குன்னு படிச்சிருந்தோம். So cost of carrying which is equal to the cost of ordering, CO equal to CH. So அதை பேஸ் பண்ணி தான் we have arrived the EOQ formula. So the last video வந்து we have derived the derivation also. formula வந்து படிச்சிருப்போம் root of 2 into D into C naught divided by CH. சரியா? So equal வந்து இருக்கும் EOQ point வந்து. So option D is the answer. சரியா? So next question, inventory control in production planning and control aim set. So inventory control எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா improving forecasting accuracy, cushioning production against market fluctuation, acceptable customer service at low capital investment in inventory. So இதான் ஆன்சர். So low capital investment வந்து inventory வந்து I am going to spend, at the same time I have to satisfy my customers demand also. So demand வந்து ஒரு சைடு வந்து I have to maintain, at the same time inventory வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து ஆப்டிமம் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி, acceptable customer service at low capital investment in the inventory. So next question, in inventory control the economic order quantity. So EOQ என்னன்னு கேட்டிருக்காங்க. So EOQ highest level of inventory கிடையாது, lot corresponding to break even point இல்ல, capacity of a plant to produce கிடையாது, optimum lot size. So EOQ ங்கிறது optimum lot size that will minimize the total inventory cost.
ஸோ ஆப்டிமமாக வந்து ஹவு மச் குவான்டிட்டி வி ஆர் ஹேவிங் ஆர்டர். ஸோ அந்த கிராஃப்லேயே பார்த்துருப்போம் சரியா. டோட்டல் காஸ்ட் ஒரு கிராஃப் வந்திருக்கும், ஹோல்டிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், ஸோ அது எல்லாமே வந்திருக்கும். அதில் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது மினிமமாக இருக்கும். ஸோ அட் தட் பாயிண்ட்ல உள்ளது தான் யூஓக்யூ, குவான்டிட்டி வந்து ஆப்டிமம் லாட் சைஸ் வித் த மினிமம் டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் காட்டும் சரியா. அந்த கிராஃப்ல வந்து வி ஹவ் ஸ்டடிட் அதே தான் சேம். So next question, so which of the following analysis is not associated with the inventory management? So ABC, so ABC classification வந்து we have studied in the inventory. So EOQ அதே தான், AOQங்கிறது கிடையாது, VED நாலும் we have studied. So vital, essential, desirable படிச்சிருந்தோம். So AOQ is not related with the inventory management. So other three are related with the inventory management. So ஒன்னு மட்டும் வந்து inventory கிடையாது சரியா. Next question, they asked some of the problem சரியா. So calculate the total ordering cost incurred per year for the following inventory details connected to purchase of an item. So annual consumption கொடுத்துட்டாங்க. So consumption first வந்து you have taken per annum, அதான் எடுக்கணும் பார்த்துக்கோங்க. So annual consumption டைரக்டா கொடுத்தனால you have taken D equal to 5000 units per year. So ordering cost C naught வந்து கொடுத்தாச்சு சரியா. So C naught equal to 100. So number of units produced, so number of units ordered per order is 100 units. So number of units ordered per order na quantity வந்து நம்ம எவ்வளவு ஆர்டர் பண்றோம், ஒரு ஆர்டர் ஒரு டைம் வந்து 100 units வந்து I am going to order. So அதான் வந்து Q வந்து 100 units per order. So இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா total ordering cost. So total ordering cost வந்து ஃபார்முலா படிச்சிருப்போம். So number of orders into order cost, அந்த ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை ஆர்டர் பண்ணா how much cost we are going to spend into number of orders. So number of ordersனா demand divided by EOQ. ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு வந்து 6000 இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நான் 600 ஆர்டர் பண்ணா 10 டைம்ஸ் ஆர்டர் பண்ணணும் படிச்சிருந்தோம் இல்லையா, அதே தான் சேம். ஸோ இங்கே டிமாண்ட் டிவைட் பை கியூ போட்டிங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், எவ்வளோ டைம் எனக்கு ஆர்டர் பண்ணணும்னு தெரியும். ஸோ கொஸ்டின்ல ஒரு டைம் ஆர்டர் பண்ணா காசு கொடுத்துருக்காங்க 100 கொடுத்தாச்சு. ஸோ டிமாண்ட் 5000 டிவைட் பை கியூ வந்து 100. ஸோ எவ்வளோ ஆகும் 500 சாரி இங்கே வந்து 50 into 100 5000. ஸோ 5000 இஸ்மே ஆர்டரிங் காஸ்ட். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு ஜஸ்ட் யூஸ் த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு வந்து எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் மல்டிபிள் பண்ணினா கிடைக்கும் அவ்வளோ சரியா. ஸோ இதெல்லாமே வெரி ரீசெண்டாக இப்போ கேட்ட கொஸ்டின்ஸ் தான். டிஎன்பிசி 2019லயே வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் 2018 டிஎன்பிஎஸ்சி P system of inventory control. So inventory control there are two systems, Q system and P system சொல்லுவாங்க. Q systemங்கிறது fixed order quantity model. So quantity வந்து fixed இருக்கும். So time வந்து vary ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 200 ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ண போறேன்னா எகெயின் 200 ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன். பட் அந்த டைம் பீரியட் ஸோ அதை சீசனல் டைமாக இருந்தால் வந்து நான் வந்து டக்குன்னு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஆஃப் சீசனாக இருந்து எனக்கு வந்து இப்போ டல்லாக தான் இருக்குது மார்க்கெட் டைம் வந்துன்னா ஸோ யூ ஹவ் டு பிளேஸ் ஆர்டர் லேட்டர் பீரியட். பட் அந்த குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணுற குவான்டிட்டி வந்து சேமாக இருக்கும். அதான் கியூ சிஸ்டம்னு. பி சிஸ்டம்ல என்ன இருக்குன்னா பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 2 weeks ஒன்ஸ் ஆர் 3 weeks ஒன்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த டயத்துக்கு வந்து பிளேசிங் த ஆர்டர். ஏன்னா அதுக்கு மேலே போயிருச்சுன்னா என்ன சொல்லலாம் பெரிசிபிள் ஐட்டம்ஸ் இப்போ சொல்லலாம் இல்லையா, எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. ஸோ யூ ஹவ் டு மேக் த பீரியாடிக்கல் வெரிஃபிகேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பிளேஸ் த ஆர்டர். அதான் பி சிஸ்டம்ங்கிறது டைம் பெட்வீன் ஆர்டரிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டைம் வந்து இங்கே வந்து கான்ஸ்டன்டாக வரும் பி சிஸ்டம்னா. கியூ சிஸ்டத்தில் ஆர்டர் குவான்டிட்டி வந்து கான்ஸ்டன்டாக வந்துட்டே இருக்கும் சரியா. ஸோ டைம் பெட்வீன் ஆர்டரிங் ரிமைன்ஸ் த கான்ஸ்டன்ட். ஸோ 18 to 18 கேட்டது டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏபிசி அனலைசிஸ் ஸோ டீல்ஸ் வித். ஸோ ஏபிசிங்கிறது எதாவது சொல்கிறோம்னா ஸோ ரிலேட்டட் டு த இன்வென்ட்ரி ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் கிடையாது, ப்ராசஸர் கிடையாது, கண்ட்ரோலிங் இன்வென்ட்ரி காஸ்ட் மணி சரியா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 2008 இதில் கேட்டது. ஸோ நெக்ஸ்ட் எகெயின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் இன்வென்ட்ரி மாடல் சரியா. ஸோ பேசிக் மாடலில் வந்து இப்போ கேட்டிருக்கு the minimum total yearly inventory cost is calculated by. So total inventory cost வந்து so we have studied the table, அதில் படிச்சிருப்போம் basic EOQ model, அதே மாதிரி EOQ with the shortage, EOQ with the production consumption model. ஸோ அதுக்கு மூணுமே ஃபார்முலா படிச்சிருந்தோம். EOQ வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து √2D C0 into CH, அதான் பேசிக் மாடலுக்கு. அதே மாதிரி ஷார்டேஜ் வந்துருச்சுன்னா ஸோ CHக்கு பதிலாக CH ஸ்டார்னு ஒன்று சொல்லியிருப்போம். 1/CH equal to 1/CH star equal to 1/CH plus 1/CB ஷார்டேஜ் காஸ்ட் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகும் சரியா. ஸோ அதே ப்ரொடக்ஷன் மாடல்னா எஃப்ங்கிற ஒரு டைம் உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். எஃப்னா 1 - டிமாண்ட் ரேட் D / P. ஸோ இந்த இது ஆக்சுவலாக ஆப்ஷன் பிங்கிறது வந்து அந்த ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் மாடலுக்கு உள்ளது.
இங்க டைரக்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பேசிக் இன்வென்டரி மாடல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் இன்வென்டரி மாடல் டோட்டல் காஸ்ட் வந்து இதுதான் √2d C0 into CH. ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோ டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து கோ அண்ட் வாட்ச். சரி, அதை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ அதான் வந்து டோட்டல் இன்வென்டரி காஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா √2d C0 into CH. So for next question, so yeah, lead time consumption is 500 units. சரியா? So consumption rate is 8000 units. ஒரு நிமிஷம். So 500 units, annual consumption is 8000 units. So the company has a policy of EOQ, ordering and maintenance of 200 units as safety stock. So safety stock வந்து 200 இங்க கொடுத்திருக்காங்க. So the reorder point, so reorder point வந்து கேட்டிருக்கு. So இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் படிச்சிருந்தோம். So reorder point எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? So there are 3 stocks which involved buffer stock. So ஃபர்ஸ்ட் இதில் படிச்சிருந்தோம் இல்லையா, buffer stock, reserve stock and safety stock. ஸோ இங்கே வந்து இப்போ என்ன கொடுத்துருங்க, சேஃப்டி ஸ்டாக் 200 கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இங்கே ரிசர்வ் ஸ்டாக் எதுவும் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரிசர்வ் ஸ்டாக்ல லீட் டைம் கன்சப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 500. ஸோ இது வந்து லீட் டைம்ல கன்சப்ஷன் ஆகிறது என்னது? எனக்கு வந்து லீட் டைம்குள்ளே கன்சப்ஷன் ஆகிறது வி ஆர் ஹேவிங் எஸ் தான் பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் வந்து 500, சேஃப்டி ஸ்டாக் 200. சரியா? ஸோ ரிசர்வ் ஸ்டாக் வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் ரீஆர்டர் பாயிண்ட்னா வி ஆர் ஹேவிங் சேஃப்டி ஸ்டாக் பிளஸ் பஃபர் ஸ்டாக் 500 plus 200 போட்டிங்கனால யூ கேன் கெட் த ரீஆர்டர் பாயிண்ட். ஸோ 700 யூனிட்ஸ். ஸோ இந்த 8000 தேவையில்லாத டேட்டா தான். சரியா? தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வி ஆர் ஹேவிங். ஸோ ரீஆர்டர் பாயிண்ட்னா ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. சேஃப்டி ஸ்டாக் பிளஸ் ரிசர்வ் ஸ்டாக் பிளஸ் பஃபர் ஸ்டாக். ஸோ இதில் சேஃப்டி ஸ்டாக் கொடுத்தாச்சு 200. அதே மாதிரி ரிசர்வ் ஸ்டாக் கொடுக்கல எதுவுமே. லீட் டைம் கன்சப்ஷன் வந்து இதை வந்து பஃபர் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 500. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட் தீஸ் டூ வேல்யூஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஏபிசி கார்பரேஷன் எஸ் ஏ டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் வந்து டி. ஸோ டி வந்து 10,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பெர் இயர் தான். ஸோ காஸ்ட் பெர் யூனிட், ஸோ இது வந்து என்னதுன்னா சி. ஸோ காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ஸோ ₹2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் காஸ்ட் ₹36 டு பிளேஸ் ஆன் ஆர்டர். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து இப்போ எவ்வளவு? ₹36. ஸோ இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட், ஸோ ஹோல்டிங் காஸ்ட் ஆர் கேரிங் காஸ்ட் is expected 9% of an average inventory investment. So 9%, the percentage வந்துச்சுனாலே we are having the cost தான் எடுப்போம். So 9% of 2. அவ்வளவுதான். So you have to find out the EOQ. So Q star or EOQ னு வச்சுக்கோங்க. So formula வந்து படிச்சிருப்போம். EOQ formula. So √2 into D into C0 divided by CH. சரியா? So √2 into, so demand வந்து எவ்வளவு? 10,000. So substitute 10,000. So நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து you can try and check the answer. So C0 வந்து 36 divided by holding cost வந்து 9%. So 9/100 வரும். So இங்க 2. So நான் இங்க வந்து 100 வந்து வச்சுக்கிறேன் மேல. அவ்வளவுதான். சரியா? So 2 cancel. So just 4. சரியா? So 4 எடுத்தோம்னா 2. ஸோ 4 zeros வந்து 2 zeros வெளியே எடுத்துடலாம். ஸோ அங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ 1 0 வெளியே எடுத்துருப்பேன். ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ வருது? 2000 யூனிட்ஸ் எனக்கு வரும். ஸோ EOQ, ஸோ we have got the answer as 2000 யூனிட்ஸ். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் we are going to substitute இந்த டைரக்ட் ஃபார்முலா தான். √2 into D into C0 divided by H. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. அவ்வளோதான். சிம்பிள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் TNPSC 2012 கேட்ட கொஸ்டின். In inventory control, the economic order quantity. So economic order quantity என்னன்னு கேட்டிருக்காங்க, optimum lot size. So same question இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தது தான். சரியா? So optimum lot size. இதே மாதிரி inventory carrying cost அப்படின்னா எதை சொல்றோம்னா interest on capital investment, cost involving deterioration and obsolescence, cost of insurance. So அதில் different types of cost பார்த்துருப்போம். அதில் carrying cost, அதில் examples எல்லாமே கொடுத்துருப்போம். interest வரும், depreciation and deterioration, insurance cost, இது எல்லாமே வரும் inventory costல. So all of the above. சரியா? எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் கேரிங் காஸ்ட்ல. ஸோ ஏபிசி அனலைசிஸ் விச் கிளாஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ். ஸோ அது வந்து அதிகமான குவான்டிட்டி இருக்கிறது வந்து சி ஐட்டம்ஸ், மினிமம் குவான்டிட்டி இருக்கிறது ஏ ஐட்டம். பட் ஹையஸ்ட் யூசேஜ் வேல்யூ காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஏ வந்து ஹையா இருக்கும், சி வந்து வெரி மினிமமா இருக்கும். ஸோ இங்க வந்து குவான்டிட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரலி லார்ஜா வந்து அதிகமாக இருக்கிறது சி. ஸோ சி இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ் என்ன? கண்ட்ரோல் ஆஃப் த லேபர்ஸ் கிடையாது, மெஷின்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரியல் டிஸ்டர்ப்ஸ் கிடையாது.
பர்ச்சேசிங் மெட்டீரியல் அட் எக்கனாமிக்கல் பிரைஸ். ஏன்னா ஆப்டிமம் பிரைஸ் வந்து ஐ ஆம் கோயிங் டு பர்ச்சேஸ். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோகான்னு வந்து வி ஆர் கோயிங் டு மேக் த கண்ட்ரோல். அதான் வந்து மை அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஒன் ஆஃப் த இன்வென்டரி கண்ட்ரோல் வந்து அதுதான். ஆப்ஷன் பி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஏபிசி அனலைசிஸ். ஸோ டீல்ஸ் வித் ஸோ கண்ட்ரோலிங் த இன்வென்ட்ரி காஸ்ட். ஏபிசினால இன்வென்ட்ரி தான் இருக்கும். சரி, அனலைசிஸ் ஆஃப் ப்ராசஸ் கிடையாது, ஃப்ளோ மெட்டீரியல் கிடையாது, ஷெடியூலிங் கிடையாது, கண்ட்ரோலிங் த இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ இது வந்து டான்செட் எக்ஸாமினேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து இதுவரை கேட்டது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டான்செட். ஸோ டான்செட்ல கேட்ட ரிலேட்டட் டு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் கொஸ்டின்ஸ். ஸோ ஏபிசினாலே கண்ட்ரோலிங் த இன்வென்ட்ரி காஸ்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இஓக்யூ அப்படின்னு என்ன கேட்டிருக்கு. ஸோ இப்போதான் சேம் கொஸ்டின் ஆர்டிஎம் லாட் சைஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இங்கே மறுபடியும் டான்செட்ல இருக்கு. இஓக்யூனா என்ன அர்த்தம்னா ஆர்டிஎம் லாட் சைஸ். அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இன் இன்வென்ட்ரி காஸ்டிங். ஸோ த கேரிங் காஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ கேரிங் காஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்? ஸோ கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் ஃபார்முலா பார்த்துருப்போம். சிஹெச் அந்த ஃபார்முலா எழுதிருந்தோம் இல்லையா? சிஹெச் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்வென்ட்ரி என்று ஹோல்டிங் காஸ்ட்னு பார்த்துருப்போம். சிஹெச் இந்த டி பை டூ சாரி கியூ பை டூன்னு போட்டிருப்போம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட். ஸோ ஹோல்டிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் டைம் அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் இன்வென்ட்ரி கியூ பை டூங்கிறது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. சரி, ஆப்ஷன் பி தான் கேரிங் காஸ்ட் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் உள்ள ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் இருக்கு. an ambulance crossing the traffic signal when red light is on in the case. ஸோ இப்போ ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ரெட் சிக்னல் போட்டாலும் ஸோ தேர் இஸ் நோ நீட் டு ஸ்டாப். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் மூவ் ஆகிட்டே போகலாம். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடையாது, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லை, ப்ரீம்டிவ் ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரொவைடு. ஸோ அதை பேஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் த பேசேஜ் ஃபார் த ஆம்புலன்ஸ். ஸோ அதான் ஷெடியூலிங் இன் விச் a running process can be interrupted if a high priority process enters. ஸோ ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் போட்டிருப்போம். பட் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இஃப் இட் இஸ் இன் கேஸ் இப்போ ஏதாவது உள்ள வந்துருந்துச்சு ஏதாவது இன்டரப்ட் ஆகுதுன்னா ஸோ வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அதை வந்து அலாட்டட் டு த சிபிஓ. ஸோ அது பேர் தான் ப்ரீம்டிவ் ஷெடியூலிங் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ரீம்டிவ் ப்ரியாரிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு அலோகேட். சரியா? ஆப்ஷன் சி. ஸோ டான்செட்ல கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் இதே கொஸ்டின் தான். ஸோ டிஎன்பிசிலையும் கேட்ட அதே கொஸ்டின் தான் இருக்கு. பி சிஸ்டம் ஆஃப் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். பி சிஸ்டம்னு என்ன சொன்னா ஃபிக்ஸடு பீரியட் ஆஃப் ரிவ்யூ. ஸோ பின்னு வந்து பி. ஸோ டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இது வந்து கியூ மாடல் ஆர்டர் குவான்டிட்டினா கியூ வந்து கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் when using activity based costing, so a cost center would be normally be known as. so cost center அப்படினா எதை சொல்லுவோம்னா so we are activity based costing வந்து cost pool. so cost pool னு அர்த்தம். அதான் வந்து cost center. சரியா? so cost pool னா என்ன அர்த்தம்னா group of individual cost typically be department or service center. so வந்து cost poolங்கிறது டோட்டலா வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஹப் மாதிரி இருக்கும். ஸோ அங்க இருந்து we are going to distribute to the department. ஸோ அதான் காஸ்ட் அலோகேஷன்ஸ் ஆர் தென் மேட் ஃப்ரம் த காஸ்ட் பூல். இப்போ அதான் சொன்னோம் இல்லையா? ஸோ காஸ்ட் பூல் வந்து ஜென்ரலாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து we are going to allocate. ஸோ எக்ஸாம்பிள் சொன்னா காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸுக்குன்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்து செப்பரேட்டா வந்து we are having காஸ்ட் பூல் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி தேவைன்னா சரி they can allocate. ஸோ இண்டிவிஜுவல் வந்து காஸ்ட் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டல் அவ்வளவு பேர் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் அலோகேட் பண்றோம் இல்லையா? ஸோ அதான் வந்து காஸ்ட் சென்டர். அது பேர் தான் என்ன அர்த்தம்னா காஸ்ட் பூல்னு அர்த்தம். காஸ்ட் பூல். சரியா? ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து டான்செட் எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த வேரியஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் ஏபிசி அனலைசிஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ ஏ ஐட்டம்ஸ் யூஸ்வலி கான்ஸ்டியூட். ஸோ ஏ ஐட்டம்ஸ் ஸோ வந்து எதை வந்து கான்ஸ்டியூட் ஆயிருக்கும்? ஸோ ஏ ஐட்டம்ஸ் வந்து 10% ஆஃப் த வேல்யூஸ். சரியா? ஸோ வேல்யூ வந்து சாரி குவான்டிட்டி. ஏன்னா இங்க வந்து என்ன கேட்டா இன்வென்ட்ரியில வந்து யூஸ்வலி கான்ஸ்டியூட்னா என்ன அர்த்தம்னா 10% ஆஃப் த குவான்டிட்டி 10 to 20% குவான்டிட்டி இருக்கும். பட் யூசேஜ் வேல்யூ வந்து 70 to 80 இருக்கும் நம்மளுக்கு. சரியா? ஸோ இங்க வந்து தே ஆர் ஆஸ்கிங் ஒன்லி த கான்ஸ்டியூட்னா வந்து எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10% ஆஃப் த குவான்டிட்டி ஒன்லி கண்டெய்ன்ஸ் இந்த ஏ கேட்டகரி ஐட்டம்ஸ். செகண்ட், when ordering cost is increased to 16 times, then the EOQ will be increased to. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்தப்போ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு டி இன்ட்டு சி நாட். சரியா? ஸோ ரூட்டுக்குள்ள வந்து 16 வருது. ஸோ அந்த ரூட் 16 வந்து இப்போ வெளியே எடுத்தீங்கன்னா யூ வில் கெட். சரியா? ஸோ ஜஸ்ட் யூ கேன் ரைட். ஸோ இங்கே 16 டைம்ஸ் சி நாட் வரும். கரெக்டா? ஸோ அந்த 16 வந்து ரூட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ 4 டைம்ஸ் இன்ட்டு இஓக்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள 4 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் பி. சரியா? அவ்வளோதான்.
So next in ABC analysis, items are classified in three categories, namely A, B and C in accordance with the year. So எதை பேஸ் பண்ணி எடுத்துருப்போம்னா usage value. So usage value பொறுத்து தான் we are going to categorize. The Pareto rule 80-20% எல்லாம் படிச்சோம் இல்லையா, அதே தான் சரியா. So A கேட்டகரினாலே highest usage value இருக்கும் with the lowest quantity. So C ல வந்து அப்படி ஆப்போசிட்டா இருக்கும், வால்யூம் வந்து கம்மியா இருக்கும், சாரி வால்யூம் வந்து அதிகமா இருக்கும், 70-80% ஆஃப் வால்யூம், பட் யூசேஜ் வேல்யூ வந்து ரொம்ப மினிமமா இருக்கும், 10-20% தான் இருக்கும் சரியா. ஸோ வந்து உத்தரகாண்ட்ல வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா, பப்ளிக் சர்வீஸ் அதே தான். ஸோ இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எனக்கு வந்து எக்கனாமிக் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா மை டோட்டல் காஸ்ட், ஸோ அது வந்து எந்த மாதிரி இருக்கும், டோட்டல் காஸ்ட் லைன் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் அண்ட் தென் இன்க்ரீசஸ். ஸோ யூ கேன் சீ இன் த டயக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து ஹோல்டிங் காஸ்ட் வந்து ஆர்டர் கூட்டிகிட்டே போச்சுன்னா குவான்டிட்டி அதிகமான ஹோல்டிங் காஸ்ட் கூட்டிகிட்டே போகும், பட் ஆர்டரிங் காஸ்ட் வந்து பல்க் ஆர்டர் போட்டோம்னா இது வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இது ரெண்டு வந்து இன்டரப்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து யூஓக்யூ. ஸோ அந்த இடத்துல வந்து மினிமம் காஸ்ட் இருக்கும். ஸோ வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் வந்து இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கம்மியாயிட்டே வருது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் ஆனுவல் காஸ்ட், டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ். ஸோ வந்து பேக் டு பேக் இயர். ஸோ கண்டினியூஸாக 2 வருஷம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So the annual demand for an item, so கொடுத்திருக்காங்க 3200. so annual demand வந்து இப்போ கொடுத்தாச்சு நம்மளுக்கு 3200. so unit cost, so C வந்து கொடுத்திருக்காங்க ₹6 சரியா. so inventory carrying charges, so carrying charges னா என்ன, holding cost தான். so 25% per annum, so 25% of C, so C ங்கிறது இங்க 6. so cost of one procurement, so ordering cost வந்து 150. so இங்க என்ன கேட்டிருக்காங்க, number of orders. so number of orders n வந்து கேட்டிருக்காங்க. so n க்கு ஃபார்முலா படிச்சிருப்போம், d by q. so first q கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் you have to just substitute in the formulas, அவ்வளவுதான் சரியா. so q கால்குலேட் பண்ணோம், so ஃபார்முலா தெரியும். so 2 into demand 3200 right, so into c0, so c0 வந்து 150 divided by ch. so ch வந்து 25%, so 25 வந்து 1/4 எழுதிக்கலாமா சரியா. so இது வந்து என்ன எழுதலாம், so 25 வந்து percentageல வந்து fraction மாத்தா 1/4 into 6, so 3/2 வரும் சரியா. so இங்க 3/2, so இங்க 3 இங்க போட்டுக்கிறேன், so by 2 வந்து மேல போயிருது, அவ்வளவுதான் சரியா. just இத கேன்சல் பண்ணிருங்க, so you will get the values. so என்ன வரும், so 2 2 இருக்கு, so ஒரு 2 I can take outside, so வெளிய எடுத்துறலாம். so remaining என்ன வரும், so 100ல இருந்து ஒரு 10 வெளிய எடுத்துறேன். so into, so உள்ள வந்து 32 மட்டும் இருக்கும், இங்க 50 இருக்கும் கரெக்ட்டா. so இங்க 200 so 20, so 20 into, so root of 150, sorry 1600 அவ்வளவுதான். so 16 னா 40 தெரியும் நம்மளுக்கு 40. so q வந்து we have calculated 800, so q வந்து 800. இப்போ என்ன கேட்டா number of orders, so d by q, so d வந்து 3200, so அவ்வளவுதான், just divide பண்ணிருங்க. so number of orders என்ன 3200 divided by 800, so cancel பண்ணா 4. so number of orders 4 times you have to place the order. option A is the right answer, அவ்வளவுதான் சரியா. so just we are going to substitute in the direct formula, அவ்வளவுதான் சரியா. so number of orders னா d by q, so அதுக்கு வந்து q வேணும், so q க்கு வந்து I have to use the EOQ formula, டைரக்டா யூஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான் சரியா. so next question. so if the demand for an item is doubled and the ordering cost is halved, the EOQ quantity for the item. so the same TRB question அதே question வந்து கேட்டிருப்பாங்க, so already discuss பண்ணதுதான் சரியா. just we are going to use the formula, அதே தான் சரியா. so என்னன்னா டிமாண்ட் வந்து 2 into d ன்னு ஆயிருக்கும் சரியா. so ஆல்ரெடி ஒரு d இருக்கும் ரூட்டுக்குள்ள. so இங்க என்ன இருக்குன்னா ஆர்டரிங் காஸ்ட் வந்து ஆஃப், so c0 by 2, so இந்த 2 cancel ஆயிரும். so formula வந்து there is no change, so will remain unchanged, அதான் answer option D. so இந்த ரூட்டுக்குள்ள சரியா அந்த formulas. so next question. so annual demand for a product, so costing 100 pieces, அது வந்து கொடுத்திருக்காங்க. so cost வந்து ₹100 piece, so annual demand வந்து 900 சரியா. so ordering cost, so C0 கொடுத்திருக்கு 100, so holding cost
rupees 2 சரியா so EOQ just I am going to substitute in the formula direct substitute பண்ணிருங்க you will get the answer so நீங்க வந்து வீடியோ பாக்கும்போதே you can pause the video and try so try பண்ணிட்டு you can check the verify the answers so check பண்ணுங்க you will get the practice so அது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் சரியா by 2 so 2 cancel so 30 into 10 so 300 சரியா so 300 is the answer option B 300 சரியா EOQ வந்து 300 வருது so next question in ABC analysis so A items are responsible to share approximately the following percentage so A items வந்து responsible for 80% of the cost so percentage of cost ல கேட்டிருக்காங்க இங்க so cost வந்தாலே so we have studied என்ன பார்த்திருந்தோம் 80% of the annual cost வந்து we are going to spend for A items so next the following is the general policy for A class items in ABC so அதல வந்து எது கேட்டிருக்குன்னா so very strict control இருக்கும் கண்டிப்பா இருக்கும் frequent review of the consumption இருக்கும் safety stock is kept so இது வந்து ஆல்ரெடி வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தோம் so நிறைய அதுல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா so வந்து very very minimum inventory control வந்து almost nil தான் கொடுத்திருக்கும் so அதுக்கு என்ன அர்த்தம்னா minimum level of safety stock வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க it is not mean that there is no safety stock கிடையாது சரியா so கண்டிப்பா வந்து safety stock very minimum level ல இருக்கும் சரியா so all the three options are right so 1 2 3 very strict control frequent review இருக்கும் frequent safety stock also they are going to keep சரியா so next question in the EOQ model if the unit ordering cost gets doubled so then the EOQ so இங்க வந்து ordering cost மட்டும் வந்து we are getting doubled so formula வந்து எனக்கு so 2 into D so ordering cost வந்து 2C0 வருது so divided by CH so root 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சரியா so root 2 வேல்யூ நமக்கு தெரியும் 1.414 so வந்து it will get the increase 1.41 times option C group A items constitute the following percentage of the items in ABC analysis so எவ்வளவுன்னு constitute இருக்கு constituteனா quantity so எவ்வளவு quantity இருக்குன்னு கேட்டிருக்காங்க percentage of itemsல 10 to 20% of the quantity தான் A percentage இருக்கும் சரியா so already இதே கேட்ட question தான் இதுவும் சரியா so next the following is not the guideline for controlling the A class items so A class items வந்து control பண்ணாதது எதுன்னு கேட்டிருக்கு so very strict control correct frequent ordering இருக்கும் maximum effort to release the read time அதுவும் கரெக்ட் தான் higher safety stock கொடுத்திருக்காங்க so அது தப்பு சரியா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் safety stock வந்து minimum level தான் வச்சிருப்போம் almost nil அதான் படிச்சிருக்கோம் சரியா so highest safety stock is the wrong answer for A class item and group C items constitute the following percentage of items in ABC analysis so ABC ல வந்து percentage of items so 70 to 80% of the items belongs to the C category so அதான் 70 to 80 சரியா so we will discuss the remaining part of the question in the next video right so நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க so don't forget to subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் so உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க so they will also get benefit so thank you for your valuable time so we will meet in the next video so thank you